கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். For with God nothing is impossible. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுதான் இந்த மாதத்துடைய வாக்குதத்த வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை சொல்கிறது மரியன்னை சொல்லுகிறார்கள். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமை பார்த்து சொல்வார், எல்ஷடாய், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். யோபு பக்தன் சொல்லுவார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாது. ஒருவேளை உலகத்தை அரசாளுகிற அசைக்கிற தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்களோடு கூட கடந்து வரப்போகிறது. நாம் ஒரு இடத்தை விட்டு கடந்து செல்லும்பொழுது யாரோ ஒரு பேசி கொண்டிருப்போம். அப்படி கடந்து செல்லும் பட்சத்தை நாம் என்ன சொல்லுவோம்? ஓகே, பை பை, டாட்டா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம கரங்களை அசைக்கும் பொழுது நம்ம யாரோடு பேசிக்கொண்டு அவங்கள என்ன சொல்லுவாங்க? கைகளை அசைப்பார்கள். இன்று உங்களுடைய ஜெபம் தேவனுடைய கரங்களை அசைக்கப் போகிறது. தேவனுடைய கரம் உங்கள் வாழ்விலே குறுக்கிடப் போகிறது. ஏனென்றால் அது பராக்கிரம் உள்ள கரம், அதிசயங்களை செய்கிற கரம், அற்புதங்களை செய்த கரம். மரியாள் கூட சொல்கிறாங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இந்த 7 மாதங்களாய் எந்த காரியங்கள் முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த 8ஆம் மாதத்தில் தேவனாலே எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்தே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பலர் கேட்பார்கள், இது உங்களால் முடியுமா? இது உங்களால் கூடுமா? இந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்களா? செஞ்சு கொடுப்பீங்களா? எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தருவீங்களா? எனக்கு ஒரு அரசாங்க வேலை, ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தருவீர்களா என்று கேட்பார்கள். அவங்களுக்கு முடியுதோ இல்லையோ, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னால் கட்டாயம் வாங்கி தர முடியும், என்னால் அது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ் தேசத்தை ஆண்ட நெப்போலியன் போனபர்ட் என்ன சொல்வாராம்? என்னோட டிக்ஷனரியில், என்னோட அகராதியில் முடியாது, இல்லை என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. கோழைகளும் முட்டாள்களும் தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாராம். அவர் எப்போ சொன்னாரோ அடுத்த வருடமே போரிலே தோல்வியுற்று சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இறந்து போனாராம். இது மனிதனுடைய நிலைமை. ஆனால் ஆபிரகாமோடு பேசின கர்த்தர், ஆபிரகாம் சொல்வார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லுகிற கர்த்தர் என்று உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த 8ஆம் மாதத்தில் கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் காட்ஸ் சைட். இங்கே பார்த்தீங்கன்னா மரியாள் சொல்கிறாங்க, இது எப்படி ஆகும்? ஹவு கேன் திஸ் பி? தேவதூதர் மரியாளிடம் சென்று, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனால எல்லாமே கூடும். எங்கெல்லாம் இம்பாசிபிள் இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? பாசிபிளாக மாற்றுறாரு. அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பக்கம் ஆண்டவர் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் நம்ம நிற்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். எப்படின்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர், அதிசயங்களை செய்ய வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் ரெடி டு bless us, இஸ் ரெடி டு bless us. ஆனால் அவர் சொல்கிறாரு, உங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா? ஸோ இந்த மாதத்தில் ஒரு பக்கம் ஆண்டவர் நிற்கிறார், இன்னொரு பக்கம் நம்ம நிற்கிறோம். நம்மளோட விசுவாச அளவின்படி தான் கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்கிறது, கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு பெயர்ந்து அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமிடாது. ஆண்டவர் சொல்வாரு, இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி, தான் சொன்னது நடக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாமல், டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடாதான், விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்ற, மோசே உன்னோட கையை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு அப்படின்னு சொல்வார். என்ன நடக்கும்? ஒரு பெரிய சிவந்த சமுத்திரம், யாருமே கடக்க முடியாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சுவர் கடக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் கையை நீட்டு. மோசே கொஸ்டினே கேட்கல,
எப்படி மோசே கையை நீட்டினா இல்லை கோலை நீட்டினா அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளக்குமா அப்படின்னு மோசே கொஞ்சம் கூட டவுட் வரவே இல்லை. கர்த்தர் மோசையை பார்த்து, மோசே இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக உன் கையை நீட்டு என்று சொல்றார். அந்த மோசே என்ன செய்வாருங்க, ஒரு குழந்தை போல ஆண்டவரே தன கையை நீட்டினா இந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளக்குமா, வெட்டாந்தரை ஆகுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்வார்களா என்று ஒரு கேள்வி கூட எழுப்பவில்லை. மாறாக அவர் அந்த சமுத்திரத்துக்கு நேராக தன் கையை நீட்டுகிறார், கோலை ஓங்கி கையை நீட்டுகிறார். அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த வழியாய் கடந்து சென்றார்கள். பிறகு யோர்தானுக்கு வருகிறார்கள். அங்கே உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அப்ப கர்த்தர் இயற்கைக்கு மேலாக அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசம் என்பது ஒரு மாபெரும் தெய்வீக வல்லமையாகும். சில வேளையில ஜெபிக்கும் பொழுது உடனே நமக்கு ஆன்சர்ஸ், பதில்கள் கிடைக்கின்றது. சில வேளைகளில் அது தாமதமாகிறது. அப்படி தாமதமாகும் போது நமக்குள்ள ஒரு விசுவாச குறைவு வந்து விடுகிறது. எங்கேயோ சிறைப்பிடித்து கொண்டு போன, அதாவது பாபிலோன் தேசத்துல தானியேலை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். ஆனா தானியேலுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அவர் 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இரண்டாவது, பாபிலோன் தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்தை குறித்து அந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சாஸ்திரிகளாலும் ஜோசியராலும் அந்த சொப்பனத்தை குறித்து சொல்ல முடியவில்லை, அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட தானியேல் அந்த தேசத்தில் ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் கூட விளங்குகிறார். இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அந்த பாருங்க, அந்த 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லும், தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார், ஞானவானாய் கண்டார். சோ கர்த்தருக்கு முன்பாக எந்த ஞானவான் கூட நிற்க முடியாது. வேதம் சொல்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு ஞானத்தை தர விரும்புகிறார், கிருபையை தர விரும்புகிறார், வல்லமையை தர விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த பார்வோன் சொப்பனத்தை விளக்குவதற்கு அந்த எகிப்து தேசத்துல ஒருவர் கூட இல்லை. ஆனா அங்க பாருங்க, யோசேப்பு கர்த்தரையே நம்பி சிறைச்சாலையில் இருந்த அந்த யோசேப்பை அந்த ராஜ அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த யோசேப்பு பார்வோனுக்கு அர்த்தத்தையும் சொல்லுகிறார், கனவுகளையும் சொல்லுகிறார். அவ கர்த்தரை மாத்திரம் முழுமையாய் விசுவாசித்தால் நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை நீசருக்கு முன்பாக நிறுத்தாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தானியேலுக்கு விரோதமாக நிறைய பேர் குற்றம் சாட்டினாங்க, பொறாமைப்பட்டாங்க. இவனை எந்த குற்றம் கண்டுபிடிக்கலாம், தேவர்களுடைய காரியத்தை தவிர வேற எந்த காரியத்திலும் இந்த தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்று அவங்க யோசித்தாங்க. என்று உங்க வாழ்க்கையில குறை கூறுவர்கள், குற்றம் சொல்லுகிறவர்கள், உங்களை குற்ற மனசாட்சிக்குள்ளாய் மாற்றுகிறவர்கள், உங்கள் குறைகளை திருப்பி திருப்பி பேசுகிறவர்கள் உங்களோடு கூட பயணித்து இருக்கக்கூடும். தானியேலுக்கு விரோதமாக அநேகர் குற்றம் கூட சாட்டுகின்றார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இந்த தரியு ராஜா தானியேலை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதை ஏன் நான் சொல்றேன்னா, அந்த ராஜா பாபிலோன் தேசத்தின் ராஜா. ஆனா அவர் நினைச்சால் கூட சட்ட திட்டங்கள் வரும்பொழுது இந்த தானியேலை காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற முடியவில்லை. அதனால தான் என்ன பண்றாரு, சிங்ககவில போட்டு ஒப்பு கொடுக்கிறார், எரிகிற அக்கினி சூளையில் போட்டு ஒப்பு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப உதவி செய்றவங்க, ரொம்ப அன்பானவங்க சில வேளைகளில் விட்டு விடக்கூடும், பிரிந்து சென்று விடக்கூடும், அவர்களால் உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடும். ஆனா இங்க பாருங்க, அந்த ராஜாவால முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஏன் அவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாராம். அந்த சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. மறுநாள் ராஜா கேட்பாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அப்ப இந்த மாதத்துல எந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும், எந்த பிரச்சனையில் விடுதலை வேண்டும், இல்லை எந்த குணங்கள்ல, எந்த கேரக்டர்ல, எந்த ஒரு காரியத்துல கர்த்தரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஒரு விடுதலைக்கான காத்திருக்கிறீர்களோ, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு புதிய விடுதலையை தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை தந்து அழகான கானானுக்குள், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் கர்த்தர் அழைத்து சென்றார். மேக ஸ்தம்பமாய், அக்கினி
சமமாய் அவளோடு கூட கர்த்தரே சென்றார். ஸோ இந்த புதிய மாதத்தில் ஆவியானவர் உங்களோடு கூட வருவார். உங்கள் கணவரோடு, மனைவியோடு, பிள்ளையோடு ஆண்டவரே வருவார். யோசுவாவை பார்த்து சொல்லுவாரே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையின் வழியா இந்த மாதத்தில் கர்த்தர் நடத்த போகிறார். உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். மறைவான கண்ணீரை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். உங்கள் கதறுகளை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். ஏக்கங்களை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். விருப்பங்களை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இட் நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் காட் சைட். ஆண்டவர் இந்த மாதத்தில் எதெல்லாம் முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறீங்களோ, இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, ஒருவேளை ஒரு குடும்பத்தில் இருக்கிறான், கணவன் மனைவிக்குள்ள அன்பில்லாமல் இருக்கலாம். நம்ம வாழ்க்கை வாழறமான்னு யோசிச்சு பாருங்களேன். ஏதோ வாழ்க்கை தள்ளி கொண்டு போகிற அப்படி இல்லைங்க. ஒரு குடும்பத்தில் உண்மையான சமாதானம் இருக்கிறதா, உண்மையான சந்தோஷம் இருக்கிறதா, உண்மையிலே நம்ம ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா சிந்தித்து பாருங்களேன். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் தலைவராக நீங்கள் வாருங்க ஆண்டவரே, முதல்வராக நீங்கள் வாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தின் பிரச்சனைகள் மாற வேணும், பிரிவினை மாற வேண்டும். ஒரு குடும்பத்தில் தான் இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்குள் அன்பு இல்லை ஆண்டவரே, கணவன் மனைவி உறவுக்கள் அன்பில்லை ஆண்டவரே, பிள்ளை பெற்றோருக்கு அன்பில்லை ஆண்டவரே. ஏதோ வாழ்றதுக்காக வாழறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்க வீட்டுக்கு நீங்க தலைவராக வாருங்க ஆண்டவரே. உங்களால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே. வேதம் இதைத்தான் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், கண்ணீரை பாதையில கடந்து வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நீ போகும் இடம் நான் கூட வருவேன், நான் ஒன்று விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். மரியாதை யோசித்து பாருங்கள். ஒரு கடினமான சூழ்நிலை அவங்க சொல்றாங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அந்த தேவதூதர் சொல்லுவாரு. ஒருவேளை இதுவரை எந்த ஒரு காரியம் இது கூடவே ஆண்டவரே, இது நடக்கவே ஆண்டவரே, இது முடியவே முடியாது என்று எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க திகைத்து இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது கரத்தை பிடித்து உன்னை பார்த்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உங்களுக்காய் உங்களோடு கூட கடந்து வருகிறாரு. அதனால மனுஷால இதெல்லாம் கூடலையோ அதெல்லாம் தேவனால கூடும். இந்த உலகம், அதிகாரங்கள், அதிகார வர்க்கங்கள், அதிகாரிகள், மருத்துவர்கள், யாரோ ஒருவர் சாதிக்க முடியாததை, யாராலும் சாதிக்க கூடாத ஒன்றை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சந்தோஷத்தை, சமாதானத்தை தருகிற தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழு வழிநடத்துவராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. 7 மாதங்களாய் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளுக்கு மேல் அசைவாடி அவைகளை எடுத்து தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வந்ததை போல நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 8ஆம் மாதத்தில் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்களே, நன்றி ஆண்டவரே. நேற்று உலகத்தில் இருந்தவர்கள் இன்று இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த கேரளா ஆண்டவரே, அந்த வயநாடு ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கிருபை தாரும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய தூதரை கட்டவிழ்த்து அனுப்பும் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ உதவியாளராய் கடந்து வாங்க ஆண்டவரே. விசேஷமா எங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பின் தூதரை கட்டவிழ்க்கிற ஆண்டவரே. எங்கள் வலது கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னமே அது எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இதுவரை பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்காய் நன்றி, கிருபைகளுக்காய் நன்றி, ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி, உம்முடைய அன்பிற்காய் நன்றி. உம்முடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே எங்களோடு கூட கடந்து வரட்ட ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் அல்லவா. நீர் மட்டாண்டவரே, நீர் மட்டாண்டவரே, நீங்க எங்களோடு கூட வருவதினால் அல்லவா நாங்கள் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆம் ஆண்டவரே, விசேஷித்த கிருபைகளை தாரும், விசேஷித்த ஞான வரங்களை தாரும், விசேஷித்த ஆசீர்வாதங்களை தாரும். நீர் எங்களை விட்டு விலகாம, நீர் எங்களை கைவிடாம, அப்பா, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகளுக்கு மேல ஆவியானவர் அசைவாடும் ஆண்டவரே. எங்கள் குறைவுகள் எல்லாம்
நிறைவாக்கி தருகிறவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. 1000 நாவுகள் போதாது, 1000 ஆண்டுகள் போதாது. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் ஆண்டவரே. மற்றோட கம்பேர் பண்ண எங்களை எவ்வளவு நல்லவனு வச்சிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இனியும் ஏந்துவேன், இனியும் சுமப்பேன், இனியும் தப்புவிப்பேன், முன்னமும் அப்படியே செய்து வந்தேன்னு சொன்னீங்களே. அந்த வல்லமையுள்ள வாக்குத்தத்தங்கள் இந்த மாதத்துல எங்க வாழ்க்கை நிறைவேறப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உங்களால் எல்லாம் கூட ஆண்டவரே, உங்களால் எல்லாம் கூட. ஒருவேளை அடுத்த மாதம் அநேக சாட்சிகளை தரப்போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறையா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.